இந்திய தேசிய காங்கிரஸ் புரட்சியாளர்களின் வன்முறைச் செயல்களுக்கு வன்முறையற்ற போராட்டங்களுக்கு மக்களை அணிதிரட்டியது. காந்தியடிகளின் தலைமையின் கீழ் காங்கிரஸ் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து உலக அளவிலான பொருளாதார பெருமந்த நிலையால் விவசாயம் பெருமளவில் காதுகட்டு விவசாயிகளும் சொல்லொணா துயரத்தில் இருந்ததால் காங்கிரஸ் விவசாயிகளை அணிதிரட்டியது. தனது சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக காங்கிரஸ் குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டத்தை கடைபிடித்தது. பெருமந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் கராச்சியின் காங்கிரஸ் அமர்வில் தீவிரமாய் பேசப்பட்டது. விடுதலை போராட்டம் ஒரு புதிய வடிவம் பெற்றது. விவசாயிகள் கிசான் சபா எனப்படும் விவசாயிகள் சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தில் இணைந்து கொண்டும் தங்களது பெரிய அளவான ஈடுபாட்டை போராட்டங்களில் உணர்த்தினர். 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்களாட்சியாக உருவெடுத்து நேருவின் தலைமையின் கீழ் காங்கிரஸ் சமூக மற்றும் பொருளாதார நிதி அடிப்படையில் ஒரு சமூகத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. மார்ச் 1931இல் நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வை வழங்கியது. பின் இதுவே சுதந்திர இந்தியர்களுக்கான இந்திய தேசிய காங்கிரஸ் கொள்கை அறிவிப்பகமானது. இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தை மேலோட்டமாய் பார்த்ததால் கூட பிரிட்டிஷார்களால் நமது அடிப்படை உரிமைகளை எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டுள்ளது என்பதை அப்பட்டமாய் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலேயே அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் முக்கிய இடம் பிடித்துள்ளன. கொடூரமான சட்டங்கள் போட்டும் அடக்குமுறைகளை கையாண்டும் மக்களின் சுதந்திரத்தை காலனி அரசு நசுக்கியது. சுதந்திர இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வழங்க உறுதியளித்துள்ள உரிமைகளை பட்டியலில் காந்தியடிகளின் கொள்கைகளும் சோசியலிச பார்வைகளும் இடம்பெற்றன. தற்போதைய சமூக உறவுகள், குறிப்பாக சாதி அமைப்பு மற்றும் தீண்டாமை நடைமுறை ஆகியவை பொது இடங்களிலும் நிறுவனங்களிலும் சமமான அணுகுமுறையை உறுதி செய்ய சவாலாய் இருந்தன. அடிப்படை உரிமைகள் உண்மையில் இந்திய அரசமைப்பின் பகுதி 3இல் இடம்பெற்றுள்ளன. உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதன் தாக்கமும். உலக பெருமந்த நிலை 1929இல் பத்தாண்டாக நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியாகும். மந்தமான பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக தொழிலகத்தில் உற்பத்தி குறைப்பு, கதவடைப்பு, ஊதிய குறைப்பு, வேலையின்மை மற்றும் பட்டினி போன்ற நெருக்கடிகளுக்கு இட்டுச் சென்றது. வட அமெரிக்காவில் தொடங்கிய பொருளாதார பெருமந்தமானது ஐரோப்பாவையும் உலகின் அனைத்து தொழில்துறை மையங்களையும் பாதித்தது. உலகம் அதன் காலனித்துவ ஒழுங்கினால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததால் அதன் பொருளாதார மண்டலத்தில் உலகின் ஒரு பகுதியில் ஏற்படும் வளர்ச்சியானது மற்ற பகுதிகளையும் பாதித்தன. அமெரிக்காவில் வால்தெருவில் உண்டான அமெரிக்க பங்கு சந்தை அமைந்துள்ள இடம் பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி உலகையே உலுக்கியது. இது இந்தியாவையும் தாக்கியது. பிரிட்டிஷ் காலனித்துவத்துவம் இந்தியாவின் நிலைமையை மோசமாக்கியது. பெருமந்த உற்பத்தியத்தில்
உற்பத்தி தொழில், வேளாண் துறைகள் என இரண்டையும் பாதித்தது. தொழில்துறை மையங்களான பம்பாய், கல்கத்தா, கான்பூர், ஐக்கிய மாகாணம், சென்னை ஆகிய இடங்களில் ஊதிய குறைப்புகள், வேலை முடக்கம் ஆகியவற்றை எதிராகவும் மேல்மட்ட மேம்பாடை செய்ய கோரியும் தொழிலாளர் போராட்டம் வெடித்தது. வேளாண் துறையில் சணல் மற்றும் கச்சா பருத்தி போன்ற ஏற்றுமதி விவசாய பொருட்களை விலைகள் அதலபாதாளத்தில் சரிந்தன. 1923 1930 316 கோடி இருந்த இந்திய ஏற்றுமதியின் மதிப்பு 1932-33 130 கோடியாக சரிந்தது. எனவே 1930 தோன்றிய கிசான் சபாக்கள், குத்தகை வாடகை குறைப்புகள், கடன் பிடியிலிருந்து நிவாரணம், ஜமீன்தாரி முறை அகற்றப்படுதல் ஆகியவற்றிற்காக போராடியது. இந்திய தொழில்துறை கிடைத்த ஒரே நேர்மை தாக்கம் குறைப்பட்ட விலையில் கிடைத்த நிலங்கள் மற்றும் மலிவான ஊதியத்தில் கிடைத்த தொழிலாளர்கள். பிரிட்டனுடனும் பிற முதலாளித்துவ நாடுகளுடனும் ஏற்பட்ட பலவீனமான உறவுகளால் சில இந்திய தொழில்களில் வளர்ச்சி அடைந்தன. ஆயினும் உள்ளூர் நுகர்வுக்கு முக்கியத்துவமளித்த தொழில்கள் மட்டுமே செழித்தோங்கின. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி. பிரிட்டிஷ் வணிக கொள்கையானது உள்நாட்டு தொழில்துறையை எண்ணிக்கையாக்கியது. இந்தியாவை தொழில் மையமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதி அல்ல. மற்ற காலனிகளைப் போலவே இந்தியாவும் ஒரு மூலப்பொருள் கொள்முதல் செய்யும் பகுதியாகவும் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதப்பட்டது. இது மட்டுமின்றி முதல் உலகப் போரின் போதும் பொருளாதார பெருமந்தம் போன்ற சில எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் ஏற்பட்டது. 1854 பம்பாயில் கவர்ஜி நானாபாய் தவர் 1815-73 என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியரை பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினார். இது பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்டது. நகரத்தின் முன்னணி வர்த்தகர்கள் பெரும்பாலும் பார்சிகள். இந்த முயற்சிக்கு பங்களிப்பு செய்தனர். அமெரிக்க உள்நாட்டுப் போர் 1863-65 முதல் வரை பருத்தி விவசாயம் செய்தோருக்கு ஒரு வரம். ஆனால் உள்நாட்டு போருக்கு பின் பிரிட்டன் அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து பருத்தி இறக்குமதி செய்ததால் இந்திய பருத்தி விவசாயிகள் துயரத்திற்கு ஆளாயினர். ஆனால் ஐரோப்பியர்கள் பருத்தியின் மலிவான அபரிதமான உற்பத்தியால் இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலைகளை துவக்கினர். இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டதும் அகமதாபாத் மற்றும் பம்பாய் ஆகிய பருத்தி ஆலைகளின் முக்கிய மையங்களாக மாறின. 1914 ஆண்டு வாக்கில் பம்பாய் மாகாணத்திற்குள் 129 நூற்பு, நெசவு மற்றும் பிற பருத்தி ஆலைகள் இருந்தன. 1875-76 1913-14 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பருத்தி ஜவுளி ஆலைகள் எண்ணிக்கை 47 இருந்து 271 அதிகரித்தது. இந்தியாவில் தொழில்துறையை நிறுவுவதில் ஒரு முக்கியமான மைல்கல் இந்தியாவின் இருப்பு பாதை விரிவாக்கமும் புகைவண்டி போக்குவரத்து அதிகரித்ததுமேயாகும். முதல் பயணிகள் ரயில் 1853 பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இயங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பத்தாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் தொழில் ரயில்வே ஆகும். பிரிட்டிஷாரால் நிர்வகித்து ரயில்வே நிறுவனங்களால் நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்தில் 1914
2723 நபர்கள் பணியில் இருந்தனர். ரயில்வே, இதர போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளின் வருகை பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு உதவியது. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சணல் உற்பத்தி மற்றொரு தொழிலாகும். முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. சணல் தொழில் வளர்ச்சி மிகவும் விரைவாக இருந்ததால் 1914ஆம் ஆண்டில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 ஆலைகள் இருந்தன. இருப்பினும் பாம்பே துணி ஆலைகள் போலன்றி இந்த ஆலைகள் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானவை. 19ஆம் நூற்றாண்டின் தொழில்துறை வளர்ச்சி முக்கியமான பருத்தி, சணல் போன்ற பல துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதனை மடைமாற்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. உதாரணமாக 1843இல் ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா துவாரகநாத் தாகூர் 1794 முதல் 1847 வரை என்பவரால் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. 1892க்கு பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகமெடுத்து முதல் உலகப் போரின் போது உச்சியை எட்டியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்தியாவின் தொழில்துறை மாற்றுப்பாதையில் விரிவுபடுத்தப்படத் தொடங்கியது. 1907இல் பீகாரில் உள்ள சாகிர் நகரில் டாட்டா குழுமத்தால் டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது. இதற்கு முன்னர் 1875இல் ஐரோப்பியர்கள் குழு ஒன்றின் வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சித்தது. இதைத் தொடர்ந்து 1889இல் வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த துறையில் உள்ள மற்ற முயற்சியாளர்களை விட டாட்டா மிக உன்னத நிலையை அடைந்துள்ளது. அதன் உற்பத்தி 1912இல் 13இல் 31,000 டன்னிலிருந்து 1917 முதல் 18இல் 1,81,000 டன்னாக அதிகரித்துள்ளது. முதல் உலகப் போர் நாட்டை தொழில் மயமாக்குவதற்கு ஒரு இடைக்கால தடையாய் இருந்தது. முதலில் பிரிட்டனின் கிழக்கு நோக்கிய திட்டங்களுக்கு ஜப்பான் சவாலாய் இருந்தது. பாரம்பரிய வர்த்தக பாதைகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்பதால் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவில் தொழில்துறையின் வளர்ச்சி அவசியம். எனவே பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய முதலீட்டாளர்களுக்கு சில சலுகைகள் வழங்கியது. 1916இல் ஒரு தொழில்துறை ஆணையம் நியமிக்கப்பட்டது. போர் காலத்தில் பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் அதிக வளர்ச்சியை காட்டின. இக்காலத்தில் எஃகு தொழில்துறையானது கணிசமான வளர்ச்சியை கொண்ட மற்றொரு துறையாகும். மேலும் வளர்ச்சியடைந்த தொழில்துறை நிறுவனங்கள் காகிதம், வேதிப்பொருட்கள், சிமெண்ட், உரங்கள், தோல் பதனிடுதல் முதலியன. 1882ஆம் ஆண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஐரோப்பியர்களால் இதகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலை நிறுவப்பட்டது. 1914இல் மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. 1860இல் கான்பூரில் அரசரால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது.
1905 முதலாக இந்தியாவிற்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் மைசூர் கோலார் தங்கச் சுரங்கத்தில் தங்கம் வெட்டி எடுக்கும் பணி தொடங்கப்பட்டது.